வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாட்டர்டே, சும்மா ஒரு ரைடு கேளம்பாக்கம் வரைக்கும். இப்போ நம்ம கொடப்பாக்கத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எஸ்ஆர்இசிஎன்ஸ் யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே தான் எஸ்ஆர்இசியில் தான் படித்தேன், ஸ்ரீ ராமானுஜ இன்ஜினியரிங் காலேஜ் கொடப்பாக்கம் ரோட்டில். இன்ஜினியரிங் பீக்கில் அந்த டைமில் இன்ஜினியரிங் படித்தோம். படித்து முடித்து வெளியே வர்றப்ப இன்ஜினியரிங் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அகைன் வி ஃபெட் அப் வித் மேனேஜ்மெண்ட் செக்டர். அக்யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் இவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு கோச்சிங் எனக்கு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ என்ன சிச்சுவேஷன், என்ன கண்டிஷனில் இருக்குன்னு எங்களுக்கு தெரில, எனக்கு தெரில, சாரி. ஒன் ஹெல் ஆஃப் அ பேட்ச். நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் காலேஜில் இல்லைன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 இயர்ஸ் வெளியே தான் சுற்றிட்டு இருந்தோம். அதுவும் லாஸ்ட் இயர் செமஸ்டரு இது இருக்குல்ல, ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காலேஜ் பக்கம் வந்தால் ஏன் வந்தேன்னு கேள்வி வைப்பாங்க. ஒரு வித்தியாசமான காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறையா சொல்லி கொடுத்துச்சு. பாடத்தை சொல்லித்தரதை விட ஒழுக்கத்தை நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஏடா ஊராக சுற்றிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்கன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை அதுதான். ஐ திங்க் இப்போ நம்ம ரத்னமங்கலம் கிராஸ் பண்ணி கண்டிகையை பார்த்து போயிட்டுருக்கோம். ரத்னமங்கலத்தில் யார் யாரெல்லாம் அந்த குபேரர் கோயிலுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா 2009 வந்தேன்னு சொல்லலாம். சரிங்களா? 2009லேருந்து இப்போ 2026 ஆச்சு. ரஃபாக ஒரு 18 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 15 இயர்ஸ் வச்சுக்கோங்க ரஃபாவே. இந்த 15 இயர்ஸில் நான் 2009 பார்த்த குபேரர் கோயிலுக்கும் இப்போ 2026 பார்க்குற குபேரர் கோயிலுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ், அவ்வளோ சேஞ்சஸ். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குபேரருக்கு எப்படி சொல்கிறது, காலையில் ஒரு மணி நேரம் திறந்துருப்பாங்க, சாயங்காலம் ஒரு மணி நேரம் திறந்துருப்பாங்க. அப்போ தான் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன், 2007 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோயில் இருந்தது, ஆனால் அந்த எப்படி சொல்ல எடுத்து கட்டினது நான் சொல்கிறேன். அப்போல்லாம் கூட்டமே இருக்காது, ஆள் ஈயாடும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா குபேர கோயிலுக்கு விசேஷம், ஏதோ ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க. அவ்வளோ கூட்டம் வேறு வருது. ஸோ நிறைய வித்தியாசங்கள். கண்டிகை கிராஸ் பண்ணியாச்சு. கண்டிகையில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிகையில். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் படிச்சுட்டு இருந்தார். இப்போ என்ன ஏது எப்படி இருக்காருன்னு தெரில. இந்த ரூட்டில் தானே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வேறு இருக்குது. ஐம் நாட் ஷுர். புல்லட்டும் R15 இப்போ வதன்னு எங்கே பார்த்தாலும் தெரியுதியா. அதோட ஒர்த்து, அதோட ரேஞ்சே அந்த ஃபீலே போயிடுச்சு சொல்லப்போனா.
ஒரு டைம்லலாம் ஊருக்கு 2 வண்டி 3 வண்டி தான் புல்லட் இருக்கும். அந்த புல்லட்டை சவுண்டு கேட்டாலே இவன் வரான் அவன் வரான்னு சொல்லி ஊரில் இருக்க கலடு கட்டைங்கெல்லாம் பேசுங்க. இப்போ ஒரு தெருவுக்கு 3 புல்லட் இருக்குது. இப்போ 10 வீடு ஒரு தெருவில் இருக்குன்னா அதில் 3 வீட்டில் புல்லட் இருக்குது. 3 வீடுன்னு சொல்லலாமா இல்லை 10க்கு 7 வீடுன்னு சொல்லலாமான்ற நிலைமையில இருக்குது புல்லட்ஸோட ப்ரெசன்ஸ். இப்போ அதுவும் இப்போ குவாலிட்டியாக கொடுக்குறானுங்களா, அதுவும் கிடையாது. என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ புல்லட் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தான். லாஸ்ட் மந்த்து 27 தான் அவன் ரிசீவ் பண்ணான் புல்லட்டு. 6 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணி பார்த்தா புல்லட்டில் பார்த்தீங்கன்னா கிக்கர் இல்லை. என்னடா கிக்கர் இல்லைன்னு கேட்டால் இது நியூ மாடல் கிக்கர் இல்லைன்றானுடா அப்படின்றான். கிக்கர் இல்லாத புல்லட்டு உனத்துக்கும் உதவாது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த தம்பு அந்த கிக்கை அடிக்க மோத்தில் ஸ்டார்ட் ஆகிற அந்த தம்பு இருக்கு, அதுக்கு தான் புல்லட்டே வாங்குறாங்க. இவனுங்க என்னன்னா அதில் இருக்க கிக்கர் எடுத்துட்டாங்க. மக்களே என்டார்க்கில் நீங்கள் வச்சுருக்க என்டார்க் யாராவது என்டார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட மைலேஜ் எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வண்டி எடுக்கிறேன். மைலேஜ் எனக்கு ரொம்ப கேவலமாக கொடுக்குது. 2 வருஷமாக வீட்டில் பூட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ்லாம் விட்டு எடுத்து தான் விட்டுறேன். அப்படி இருந்தும் மைலேஜ் ரொம்ப மட்டமாக இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் குடிக்குது இந்த வண்டி. இவ்வளோ குடிக்குமா? கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் எனக்கு. என்ன மாம்பக்கம் வந்தாச்சு அதுக்குள்ளே பாடுறா. ஓகே, முன்ன ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், இப்போ ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ரோட்டில் காட்டு நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக எக்ஸ்பெஷலி இந்த ஏரியாவில் அடிக்கடி காட்டு நாய் அடிபட்டு விழுந்து கிடக்கும். இருந்தாலே நல்ல ரோடு நிற்கிறான். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I
do, so instinctive and so passionate. Every word I move, so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, speaking fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love